வேண்டிய வேத பகுதியில் எல்லாராலையும் கைவிடப்பட்டு நீ ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கலாம். நமக்கு யாருமே இல்லை. அண்ணாதி தேவன் அடைக்கலம், அவரது புயம் உனக்கு ஆதாயம் ஆயிடுச்சு. மோசேயின் ஜெபத்துல சங்கீதத்தை நீங்க வாசிப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. அவரோடு ஒரு வாழ்க்கை, ஒரு சேவையான வாழ்க்கை. இன்றைக்கு பல நெருக்கப்பட்டு பல அவமானங்கள் இன்னல்களை சந்தித்து ஒருவேளை நீங்க அமர்ந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கலாம். உன் வாழ்க்கையில நீ எல்லாம் இழந்து ஒருவேளை நீங்க அமர்ந்திருப்பை உண்டானே. இன்னைக்கு தெய்வம் உன்னுடைய பேச போகிறாரு. தெய்வனுடைய பலத்த துருகம் உனக்கு அதிசயங்களை செய்யும். தேவனுடைய பலத்த துருகம் இன்னைக்கு அற்புதங்களை செய்யும். அவரே நல்லவரமா இருக்காரு. அவர் வல்லவரமா இருக்கிறாரு. என் வாழ்க்கையில பல தோல்விகளை நான் சந்திச்சிருக்கிறேன். மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன். கடந்த நாட்களில் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆராதனை பாடல்களை இசைத்தட்டு மூலமாய் இந்த தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் சொல்லி நான் வாஞ்சித்த போது ஒரு ஊழியக்காரரை நான் அணுகினேன். அவர் ஒரு ஆலோசனை சொன்னார். நீங்க ஆரம்பிச்சிருங்க பாஸ்டர், தெய்வம் அதை செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொன்னார். அந்த ஊழியக்காரர் ஒரு பிரசித்தப்பட்ட ஊழியக்காரர். ஆனா அவரோட வாழ்க்கையில உண்மை இல்லாத இழந்து போயிருக்காரு. கூட இருந்து எல்லாம் செஞ்சாங்க. நான் ஊழியரை நம்பினேன், மனுஷனை நம்பினேன். அதிக பணமாய் நான் அவர்களுக்கு செலுத்தினேன். ஆனா அவர்கள் நேரத்துக்கு கொடுக்க தவறிவிட்டாங்க. வாங்கின பணத்துக்கு அவங்க வேலைகளை செய்யல. இது ஊழியத்தின் பணம், முழுக்க தேவன் கொடுத்த காணிக்கையின் பணம். இதை ஒருபோதும் வீணடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப வேதனை. நான் அநேக வாட்டி அந்த போதகிடம் நான் அணுகினேன். அவரு எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மூலியமா தான் நான் போனேன். ஏன்னா அந்த மியூசிக் போடுகிறவர், மியூசிக் கம்போஸ் பண்ண யாருன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில உண்மை இல்லை. இன்றைக்கும் அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் தெய்வம் பேசுதுன்னு சொல்றாங்க. அவங்க வழியில உண்மை இல்லை. அநேக ஏமாற்றங்கள் சந்தித்து வந்திருக்க. இன்றைக்கும் கர்த்தரே நம்பி இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு வாழ்வில்லை. அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் திருப்பியுமாய் ஆண்டவர் சமூகத்தில் போகும்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னாரு. இது உனக்கு ஒரு பாடமா நான் கற்றுக் கொடுக்குறேன். கவலைப்படாத, தீமை நன்மையால் மாற்றி கொடுப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரங்களில்
எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் வேதனை நிறைந்து நான் காணப்பட்டேன். வெளியில சொல்றதுக்கும் யாருமே இல்லை, மனிதர்களும் இல்லை என் கூட. மிகவும் தனிமையாய் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு சூழ்நிலை நான் எப்படியாவது நான் ஆல்பத்தை சீடியை உங்களுடைய பாதப்படில் நான் பிரதிஷ்டை செய்ய வேணும்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கத்தில் நான் இருந்தேன். ஆனால் எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். ஆனால் தெய்வம் சொல்றது தள்ளி போகாது. ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு காரியங்களை சொல்லிவிட்டாருன்னா அதை நடத்தி முடிப்பார், அதை செஞ்சு முடிப்பார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று என்ற பின்பு நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ பல சூழ்நிலைகளை வந்திருக்கலாம், பல தேவைகளை நிமித்தமாய் நீ வந்திருக்கலாம். ஆண்டவருடைய அபிஷேகம் கரம் இன்றைக்கு உன்னை தொடப்போகிறது. ஒருபோதும் நீ கவலைப்படாத. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு தெய்வம் உனக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் கவலைப்படாத, ஒருபோதும் அஞ்சு விடாத. இன்றைக்கு இவ்வளோ நீ இழந்து போனியோ, மனிதர்களை நம்பி அநேக காரியம் நீ இழந்து போயிருக்கிறியா? ஒரு சிலர் பணத்தை இழந்து போயிருக்கிறாங்க, ஒரு சிலர் நிலங்களை வீடுகளை எல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க, ஒரு சிலர் வாழ்க்கையே இழந்து போயிருக்கிறாங்க மனுஷனை நம்பி. இன்றைக்கு ஆண்டவரை நம்ப. இதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்ப வல்லவராக இருக்கிறாரு. இந்த மாலைவெளியின் அடியனையும் உங்க மத்தியில் சாட்சியை நிறுத்தி வச்சிருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைங்கக்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் அவருடைய சமாதான சந்தோஷம் இருதயங்களை ஆள பண்ணும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்வில்லை இயேசப்பா, இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு வாழ்வில்லை என்று நீ சொல்லும் பொழுது உன் அதிசயம் செய்கிறவர். எல்லாம் சேர்ந்து படுவோமா? இன்றைக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முட்டி போட்டு நீங்க கேட்டுக் கொடுத்தீங்க. அநேக வாலிபர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஏமாந்து போய் வந்திருக்கிறேன். அப்படி ஆகில் அப்படி நீங்க சொல்ற ஆகில் நானும் ஒருவனா உங்க மத்தியில் நிற்கிறேன். எல்லாத்தையும் ஏமாந்து இன்னைக்கு ஆண்டவரை நம்பி நிற்கிறேன். உனக்கு தெரிஞ்சு எங்க ஆண்டவர் உங்களை மனுஷர்களை விட்டு பிரிக்க ஆரம்பிக்கிறாருன்னா அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை கிட்டி சேர இதே ஒரு சந்தர்ப்பமா இருக்கிற அப்படின்னா எல்லாரும் கண்களையும் எப்படி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. எல்லா கொஞ்சம் துதிப்போம். வண்டர்ஃபுல் மாஸ்டர், வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் சேவியர். இன்று ஒரு காலம் அனுகிரகமான காலம் இருக்கிற அப்படின்னா இன்றைக்கு தேவனோட அபிஷேகம் ஒவ்வொருத்தையும் தொடப்போகிறது. தேவனோட அற்புதம் ஒவ்வொருத்தையும் தொடப்போகிறது. ஹல்லேலூயா. Thank you my master. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். இன்றைக்கு அவருடைய மகிமை ஒவ்வொருத்தையும் தொடப்போகிறது. அவருடைய மகிமை ஒவ்வொருத்தையும் வரப்போகிறது. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா.
நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது வலிமையும் நீயாவா, எனது ஊற்றே நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஊற்றே நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒலிக்கும் வெண்கலம் நீயாவா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? 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 எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? நீ இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்த மனசோட அவரை நோக்கி கொஞ்ச நாள் துதிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா, தொலைக்காட்சியிலையும் மற்றும் மொழி நாளாலையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக. உள்ளங்களையும் இல்லங்களையும் உங்களுடைய வல்லமை புறப்பட்டு பாய்வதாக. இன்றைக்கு அதிசயம் செய்கிற ஆவியானவருடன் வணங்கி இன்றைக்கு மகிமையாய் வல்லமையாய் இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு உடைய பிரசனம் ஒவ்வொரு நிரப்ப வேணுமாய் ஐயா, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் உதவி செய்ய வேணுமாய் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.